சீனாவின் எதிர்கால தலைவராக சீர்திருத்தவாதியும் தொழில்நுட்ப நிபுணருமான வாங் யாங் வருவார் என யூகிக்கப்படுகிறது. யார் அதிபராக வந்தாலும் சீனாவின் இந்திய எதிர்ப்பு கொள்கை மாறாது. அதிபரின் பெயர்கள் மாறும், கொள்கைகள் மாறாது. நெருங்கிய நண்பர்களை விரைவில் பகைத்துக் கொள்வதில் டொனால்ட் ட்ரம்ப் நிபுணத்துவம் பெற்றவர். பிரதமர் மோடி, இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி போன்ற பலரை அவர் வெறுப்பேற்றி இருக்கிறார். இப்போது எலான் மஸ்க் முறை. இந்த 2 மாத காலத்துக்குள் தனது கூட்டணி வலுவாகவும் உறுதியாகவும் இல்லை என்பதை உணர்ந்திருக்கிறார் ஸ்டாலின். ராமதாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானமாகி வருகிறார். ஸ்டாலின் கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமாகி வருகிறார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. சீனாவில் ராணுவ புரட்சி ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சீன அதிபர் ஜி ஜின்பிங் திடீரென காணாமல் போய் திடீரென திரும்பியுள்ளார். மே 21ஆம் தேதி முதல் ஜூன் 5ஆம் தேதி வரை 2 வார காலத்துக்கு சீன அதிபர் காணாமல் போயிருந்தார். எந்த பொது நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கவில்லை. ஜூன் 6ஆம் தேதி மாகாண கவுன்சிலில் நடைபெற்ற 50 அமைச்சர்கள் பதவியேற்பு நிகழ்விலும் ஜி ஜின்பிங் பங்கேற்கவில்லை. அவர் சீனாவில் தான் இருக்கிறாரா அல்லது வேறு எங்கேனும் இருக்கிறாரா என்பது எவருக்கும் தெரியவில்லை. இந்த அசாதாரண சூழ்நிலை சர்வதேச அரசியல் நோக்கர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. சீனாவில் ஒரு முக்கிய தலைவர் எந்த விளக்கமும் சொல்லாமல் பொதுமக்கள் பார்வையிலிருந்து காணாமல் போவது இது முதன்முறை அல்ல. சீனாவின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பின் கேங், முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் லீ ஷாங்ஃபு ஆகியோர் இதே விதமாக பொதுமக்கள் பார்வையிலிருந்து திடீரென காணாமல் போனார்கள். அதன் பிறகு அவர்கள் பதவி பறிக்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டு சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 20வது மாநாடு நடைபெற்ற போது ஜி ஜின்பிங்க்கு அடுத்து அமர்ந்திருந்த சீனாவின் முன்னாள் அதிபர் ஹூ ஜிண்டாவோ அனைவர் முன்னிலையிலும் பாதுகாவலர்களால் வெளியேற்றப்பட்ட காட்சியை உலகமே பார்த்து அதிர்ச்சி அடைந்தது. சீனாவில் ஒரு அதிபர் காணாமல் போய் மீண்டும் பொதுவெளிக்கு திரும்பினால் அதன் பொருள் அவர் டம்மி அதிபர் ஆகிவிட்டார் என்பதுதான். தற்போது ஜி ஜின்பிங் காணாமல் போன காலகட்டத்தில் சீன பிரதமர் லீ கியாங் மற்றும் துணை பிரதமர் ஹி லைஃபாங் ஆகியோர் அதிக கவனம் பெற்றனர். அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். வெளிநாட்டு விருந்தினர்களிடமும் அவர்களே பேச்சுவார்த்தை நடத்தினர். சீனாவால் ஆயுட்கால அதிபராக கொண்டாடப்பட்ட ஜி ஜின்பிங் வீழ்ச்சிக்கு பல காரணங்கள் உண்டு. சீனாவில் வேலையில்லா திண்டாட்டம் 15% உயர்ந்துள்ளது. ரியல் எஸ்டேட் வளர்ச்சி தேங்கி போய்விட்டது. செமிகண்டக்டர் துறையில் அடைந்திருக்கிற தோல்வி என எல்லாம் சேர்ந்து சீன அதிபரை டம்மியாக்கி உள்ளது. அதே நேரம் ஜி ஜின்பிங் ஓரங்கட்டப்பட்டுள்ளார், நீக்கப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜி ஜின்பிங்க்கு கொடுக்கப்பட்ட பட்டங்கள் மரியாதை பறிபோகாது. ஆனால் அவரது நிர்வாக அதிகாரம் குறைக்கப்பட்டுவிடும். குறிப்பாக ராணுவம், பொருளாதாரம், சித்தாந்த உருவாக்கம் ஆகியவற்றில் ஜி ஜின்பிங் ஆதிக்கம் இனி இருக்காது. இப்போதே ஜி ஜின்பிங்கின் சிந்தனை எனும் முழக்கம், அதாவது ஜி ஜின்பிங் தாட் எனும் முழக்கம் சீனாவில் திடீரென காணாமல் போய்விட்டது. சீன மீடியாக்களில் தினந்தோறும் இடம்பெறும் அந்த வாசகம் இப்போது இடம்பெறுவதில்லை.
ஜி ஜின்பிங்கால் ஓரங்கட்டப்பட்ட சீனியர் தலைவர்கள் மீண்டும் வெளிவரத் தொடங்கி இருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து ஜி ஜின்பிங்க்கு நெருக்கமான ராணுவ ஜெனரல்களின் பதவிகள் பறிக்கப்பட்டு வருகின்றன. ஜூன் 4ஆம் தேதி சீன ராணுவ ஜெனரல் மியாவோ ஹுவா, சீன கடற்படையின் தலைமை தளபதி வைஸ் அட்மிரல் லீ ஹன்சூன் ஆகியோர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டனர். சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் தகவலின்படி ஒரு காலத்தில் ஃபூஜியானில் ஒரு பெரும் கடற்படை தளத்துக்கு தலைமை தாங்கி முக்கிய பயிற்சி பணிகளை கவனித்தவர் லீ ஹன்சூன். இவர்களோடு மிக முக்கிய சீன அணு விஞ்ஞானியான லியூ ஷெபங் என்பவரும் நீக்கப்பட்டிருக்கிறார். இவர் சீனாவின் முதல் அணுகுண்டு மற்றும் ஹைட்ரஜன் குண்டுகளுக்கு பொறுப்பான ரகசியமான 404 தளத்தின் தலைவராக இருந்தவர். இவர்கள் அனைவரும் ஊழல் மற்றும் விசுவாசமின்மை காரணமாக வெளியேற்றப்பட்டனர் என்று கூறப்படுகிறது. இவர்களது நீக்கம் அனைத்தும் ஜி ஜின்பிங் காணாமல் போயிருந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது சீனாவின் அதிகார மையமாக மாறியிருப்பவர் ஜெனரல் ஜாங் யூசியா. இவர் சென்ட்ரல் மிலிட்டரி கமிஷன் அதாவது சிஎம்சியின் ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மனாக இருந்து வருகிறார். இவருக்கு முன்னாள் அதிபர் ஹூ ஜிண்டாவோ ஃபேக்ஷனை சார்ந்த மூத்த தலைவர்களின் ஆதரவு உள்ளது. சீனாவின் எதிர்கால தலைவராக சீர்திருத்தவாதியும் தொழில்நுட்ப நிபுணருமான வாங் யாங் வருவார் என யூகிக்கப்படுகிறது. இவர் நேஷனல் கமிட்டி ஆஃப் த சைனீஸ் பீப்புள் பொலிட்டிக்கல் கன்சல்டேட்டிவ் கான்ஃபரன்ஸின் சேர்மனாக 2018 முதல் 2023 வரை பணிபுரிந்தவர். சீன கம்யூனிஸ்ட் கட்சி பொலிட் பியூரோ ஸ்டாண்டிங் கமிட்டியின் 4வது ரேங்க் உறுப்பினராக 2017ஆம் ஆண்டு முதல் 22 வரை பொறுப்பு வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவில் நடந்திருக்கும் அகமாற்றங்கள் இந்தியாவில் என்ன விதமான தாக்கத்தை உருவாக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். புவிசார் அரசியல் நிபுணர்கள் அடிக்கடி சொல்வதுண்டு, சைனா இஸ் an expert in externalizing its internal problems என்று சொல்லுவார்கள். உள்நாட்டு பிரச்சனை வரும்போதெல்லாம் வெளிநாட்டில் பிரச்சனைகளை உருவாக்கி தன்னாட்டு மக்களின் கவனத்தை திசை திருப்புவதில் சீனா நிபுணத்துவம் பெற்ற நாடாகும். எனவே மீண்டும் லடாக், அருணாச்சல் பிரதேஷ் விவகாரத்தை சீனா கிளப்பக்கூடும். சீன மக்கள் விடுதலை படையின் மேற்கு ராணுவ கட்டளையின் கமாண்டர்கள் 2024ஆம் ஆண்டு முதல் இந்தியா மீது மீண்டும் தாக்குதல் நடத்த வேண்டும் என துடிப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்தியாவை வம்புக்கிழுக்க பார்ப்பார்கள். மேலும் இந்திய உள்கட்டமைப்புகள் மீது சைபர் அட்டாக் நடத்தவும் இந்தியாவுக்கு எதிரான துஷ்பிரச்சாரங்களை மேற்கொள்ளவும் நிறைய வாய்ப்பு உண்டு. சீனாவில் ஏற்பட்டுள்ள அதிகார மாற்றத்தை கண்டு நாம் மகிழ்ச்சி அடைந்து விட முடியாது. யார் அதிபராக வந்தாலும் சீனாவின் இந்திய எதிர்ப்பு கொள்கை மாறாது. அதிபரின் பெயர்கள் மாறும், கொள்கைகள் மாறாது. எனவே நம்மை பொறுத்தவரை எப்போதும் உஷாராக இருக்க வேண்டும். அதுவே நமக்கு நல்லது. ட்ரம்புக்கும் எலான் மஸ்குக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்துள்ள பிக் பியூட்டிஃபுல் பில் என்று அழைக்கப்படும் வரி மற்றும் செலவு மசோதாவுக்கு உலக பெரும் பணக்காரரான எலான் மஸ்க் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். இதற்கிடையே இந்த மசோதா அமெரிக்க செனட் சபையில் 51:50 என்கிற கணக்கில் நூலிழையில் நிறைவேற்றப்பட்டது. On this vote, the yeas are 50, the nays are 50. The Senate being evenly divided, the Vice President votes in the affirmative. The bill as amended is passed. இதையடுத்து எலான் மஸ்க் தனது அதிருப்தியை மீண்டும் வெளிப்படுத்தி இருக்கிறார். இது தொடர்பாக எலான் மஸ்க் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ள வரி மற்றும் செலவு மசோதா அமெரிக்க வரலாற்றில் மிகப்பெரிய கடன் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். இந்த மசோதாவுக்கு வாக்களித்த ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் வெட்கத்தால் தலைகுனிய வேண்டும். குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் இந்த பூமியில் செய்யும் கடைசி விஷயம் இதுவாக இருந்தால் அடுத்த ஆண்டு தங்கள் முதன்மை தேர்தலை இழப்பார்கள். இந்த பைத்தியக்காரத்தனமான செலவு மசோதா நிறைவேற்றப்பட்டால் அடுத்த நாள் புதிய கட்சி உருவாகும். மக்களுக்கு உண்மையில் ஒரு குரல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சிக்கு மாற்றாக ஒரு கட்சி இப்போது தேவைப்படுகிறது. அமெரிக்காவில் புதிய கட்சியை தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அந்த நேரம் இதுதான் என்று கூறியிருக்கிறார் எலான் மஸ்க். இதற்கு எதிர்வினை ஆற்றி இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் வரலாற்றில் இதுவரை எந்த மனிதனையும் விட எலானுக்கு அதிக மானியம் கிடைத்திருக்கிறது. அந்த மானியங்கள் நிறுத்தப்பட்டால் எலான் தன் கடையை மூடிவிட்டு தென்னாப்பிரிக்காவுக்கு திரும்பி செல்ல வேண்டியிருக்கும். இனி ராக்கெட் ஏவுதல்,
செயற்கைக்கோள் அல்லது மின்சார கார் உற்பத்தி இருக்காது. நமது நாட்டுக்கு செலவு மிச்சம் என்று டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியலில் பதிவிட்டிருக்கிறார். நெருங்கிய நண்பர்களை விரைவில் பகைத்துக் கொள்வதில் டொனால்ட் ட்ரம்ப் நிபுணத்துவம் பெற்றவர். பிரதமர் மோடி, இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி போன்ற பலரை அவர் வெறுப்பேற்றி இருக்கிறார். இப்போது எலான் மஸ்க் முறை. டொனால்ட் ட்ரம்பின் தேர்தல் வெற்றிக்கு எலான் மஸ்க் முக்கிய காரணமாக திகழ்ந்தார். இப்போது இருவருக்கும் இடையே தீவிர மோதல் தொடங்கி இருக்கிறது. அநேகமாக அமெரிக்காவில் புதிய கட்சி ஒன்றை எலான் மஸ்க் தொடங்குவார் என்று தெரிகிறது. ஸ்டாலின் பேட்டியும் ராமதாஸ் பேட்டியும் என்ன உணர்த்துகின்றன? திமுக தலைவர் ஸ்டாலின் நேற்று அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஒரு நிருபர் கூட்டணி கட்சிகள் கூடுதல் இடங்களை கேட்க தொடங்கி உள்ளனவே என்று கேட்க, தேர்தல் தேதி அறிவித்த பிறகு நாங்கள் உட்கார்ந்து பேசுவோம், அதை சமாளித்து விடுவோம் என்றார். அது தேர்தல் தேதி அறிவித்த பிறகு உட்கார்ந்து பேசுவோம், அதை சமாளித்து சமாளித்து விடுவோம் என்று கூறியதிலிருந்து சமாளித்தாக வேண்டிய அளவுக்கு பிரச்சனையும் பிரஷரும் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இன்னொரு நிருபர் இந்த கூட்டணியில் இன்னும் கூடுதல் கட்சிகள் சேர வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்க, அதற்கு பதிலளித்த ஸ்டாலின், கூடுதல் கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அவற்றை எப்படி சேர்ப்பது என்பது குறித்து கலந்து பேசி முடிவு செய்வோம் என்று குறிப்பிட்டார். இப்ப இருக்கிற சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வாய்ப்பு வரக்கூடிய நேரத்தில் அதை எப்படி சேர்ப்போங்கிற சூழ்நிலை எங்களுக்கு இருக்கு. அதனால கலந்துதான் செய்வாங்க. ஏப்ரல் 18ஆம் தேதி வெளிவந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஸ்டாலின் பேட்டி இடம்பெற்றிருந்தது. அந்த பேட்டியில் உங்கள் கூட்டணிக்கு பாமக வரும் என்று முணுமுணுக்கப்படுகிறதே என்ற கேள்விக்கு நீங்களே முணுமுணுப்பு என்று கூறிவிட்டீர்களே, இப்போது இருக்கும் கூட்டணியே வலுவாகவும் உறுதியாகவும் உள்ளது என்று பதிலளித்திருந்தார் ஸ்டாலின். அந்த பதில் மூலம் தனது கூட்டணிக்கு புதிய கட்சிகள் தேவையில்லை என்பதை உணர்த்தியிருந்தார். அதே ஸ்டாலின் தற்போது கூட்டணிக்குள் கூடுதல் கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். ஏப்ரல் 18 ஜூலை 1ஆம் தேதிக்குள் கூட்டணி பற்றிய ஸ்டாலின் கண்ணோட்டமே மாறியிருக்கிறது. இந்த 2 மாத காலத்துக்குள் தனது கூட்டணி வலுவாகவும் உறுதியாகவும் இல்லை என்பதை உணர்ந்திருக்கிறார் ஸ்டாலின். இதற்கு காரணம் என்ன? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளியேறிவிடும் என அவர் எதிர்பார்க்கிறார். ராமதாஸ் தலைமையிலான பாமக தன்னோடு வரும் என அவர் கருதி இருக்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலையில் தன்னை விட்டு திருவா வெளியே போக வாய்ப்புண்டு என கணக்கு போடுகிறார். மொத்தத்தில் 2019 முதல் இருந்து வந்த அதே கூட்டணி அதே வடிவத்தில் இருக்காது என்று ஸ்டாலின் கருதுகிறார். எனவேதான் கூட்டணிக்குள் புதிய கட்சிகள் வர வாய்ப்புண்டு என்கிறார். அதே நேரம் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் NDTVக்கு அளித்த பேட்டியில், பிஜேபியுடனான கூட்டணியில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், அந்த கூட்டணியை பரிசீலிக்கிறோம், பிஜேபி கூட்டணிக்கு நான் எதிரானவன் அல்லன் என்று கூறியிருக்கிறார். But are you happy with the alliance, being part of the BJP alliance? Oh, I'm happy. Sir, in 2001... The main party in Tamil Nadu, DMK, they already accepted the BJP's alliance. So, it can be considered, it should be considered. I will consider it. You're not against it? I am not against it. பிஜேபி கூட்டணிக்கு எதிர்மறையாக எதையும் ராமதாஸ் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று வரை திமுக கூட்டணிக்கு ராமதாஸ் முயற்சி செய்து வருகிறார் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் பிஜேபி கூட்டணிக்கு நான் எதிரி அல்லன் என்று ராமதாஸ் கூறியிருப்பதும், எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது என்று கூறி வந்த ஸ்டாலின் இப்போது கூட்டணிக்குள் புதிய கட்சிகள் வரும் என்று தெரிவித்திருப்பதும் அவரவர் நிலைப்பாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை காட்டுகிறது. ராமதாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானமாகி வருகிறார். ஸ்டாலின் கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமாகி வருகிறார். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.